ஒரு நிமிஷம் எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்க. நாங்க 2 பேருமே வாங்கணும் வேண்டாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். இப்ப எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, வாகனத்துக்காக எங்க 2 பேர் சட்டமன்ற உறுப்பினர் நிதி இருந்ததுன்னா அது எங்க ஊர்ல ஒரு அரிசி நெல் கொள்முதல் கோடவுன் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். வேற ஒரு விவசாயியோட அருமை இன்னொரு விவசாயிக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த வீடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சௌமியா அன்புமணி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டுல வறட்சி மாவட்டம் நம்ம திருவண்ணாமலை ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. இன்னைக்கு அடிக்கிற வெயில்ல கரும்பு கிட்டத்தட்ட 2 ஏக்கர் மொத்தமா காஞ்சி போச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரியும் நேர்ல பார்வையிட்டு அதுக்கு உரிய நிவாரணம் யாரும் வழங்கல. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு கார் முக்கியமா கரும்பு முக்கியமா? என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா நான் கரும்பு தான் முக்கியம் சொல்லுவேன். கார் என்னைக்கு வேணா பணம் இருந்தா வாங்கிக்கலாம், ஆனா இந்த கரும்பு வாங்க முடியுமா? கிட்டத்தட்ட 11 மாசம் 12 மாசம் உழைப்புக்கு அப்புறம் தான் அந்த கரும்பை கண்ணில் பார்க்க முடியும். நீங்க டீ குடிக்கிறீங்க, அந்த சர்க்கரை எங்க இருந்து வருது? நீங்க விவசாயி பெரும்பாடுபட்டு உழைச்சா மட்டும்தான் அது சர்க்கரையா உங்களுக்கு டீயை போட்டு குடிக்கிறீங்க. டீல உப்பு போட்டு குடிக்கிறீங்களா, சர்க்கரை போட்டு குடிக்கிறீங்களா? எங்க நிலத்துல நீங்க பார்வையிட்டு அந்த விவசாயிக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கையா நான் வைக்கிறேன். இந்த வீடியோவை சிஎம் சாருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, டேக் பண்ணுங்க.